மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ எதை பத்தியும் கவலைப்படாதக்கா. பேசாம என் கூட வந்துற. உன் குழந்தையும் உன்னையும் ராணி மாதிரி வச்சு நான் காப்பாத்துறேன்க்கா. என் கூட வந்துரு. நான் உன்னை தேடி வந்தப்போ உன் வார்த்தையை மட்டும் தான் எடுத்துட்டு போனேன். அந்த வார்த்தையை வச்சே நாங்க இன்னைக்கு சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம்க்கா. ஆனா நீயே என் கூட வந்துட்டேன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்தை விலை கொடுத்து வாங்கிடுவேன்க்கா. பேசாம என் கூட வந்துரு. ஆமாங்க, நீங்க எங்க கூட வந்துருங்க. இந்த அநாத அகதிக்கு இன்னைக்கு 4 பேர் சொந்தம் பந்தம்னு இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க எங்க கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு குறை இருக்குன்னு யார் சொன்னது? நான் சொன்னேனா? என்னை சுத்தி பிரச்சனைகள் இருக்கு, அது நான் இல்லைன்னு சொல்லல. அது குறையா எடுத்துக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன்னு வச்சுக்க, நாளைக்கு காலில் முள்ளு குத்துனாலும் கூட அடுத்தவங்க உதவியை தேடி போக வேண்டியதா இருக்கும். உலகத்துல பிரச்சனை இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. நான் சுமக்கணும்னு என் தலையில கட்டின பாரத்தை உன் தலையில கட்டினா எப்படி? நான் பண்ண பாவத்துல சில புண்ணியங்களும் பண்ணிருக்கேன். அதான் ஆறுதல் சொல்றதுக்காவது நீ இருக்கியே. என் பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன்ப்பா. உனக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. இருக்கட்டுமே, பாரமா தான் இருக்கட்டுமே. ஒரு பொம்பளை நீ இவ்வளவு நாள் எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு நீ காப்பாத்தல. நீ சுமந்தது மட்டும் பாரம் இல்லையா? உன் தம்பி நான் ஆம்பளை, இனிமே நான் உன்னை சுமக்கிறேன்க்கா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சில சமயங்கள்ல ஈஸியான கேள்வி கூட பதில் சொல்ல முடியாது. அந்த நிலைமையில நான் இருக்கேன். விட்டுறேன். நிரஞ்சன், என்ன நினைச்சு ஒன்ன மறந்துடாத. இதோட போதும்னு நீ இருந்துடாத. இதோட நல்ல நிலைமைக்கு நீ வரணும். நான் உன்னை தேடி வர அளவுக்கு நீ ஒரு பெரிய ஆளா இருக்கணும். அதான் என் விருப்பம். அம்மா, எல்லா யூனிஃபார்மும் அழுக்கா இருக்கு. எப்படிமா ஸ்கூலுக்கு போட்டுட்டு போறது? ஸ்கூலுக்கு போக வேண்டாம். அம்மா, எக்ஸாம் வேற வருதுமா, படிக்கணும். நாளைக்கு போலாம்டா. அம்மா, சாட்டர்டே ஸ்கூல் லீவ். எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்றேன்ல, போங்க. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் அண்ணி. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம விழுந்தடிச்சு ஓடி வந்திருக்கேன். ச்சே, எல்லாம் நேரம் தான் சொல்லணும். நல்லவங்களுக்கு தான் இப்படிலாம் ஆகணும்னு நம்ம தலையில எழுதிருக்கு. என்ன அண்ணி? கடவுளே, கோயில் மாதிரி இருந்த வீடு, ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி எழுவு விழுந்த வீடு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுங்க அண்ணி, நடந்ததெல்லாம் ஏதோ நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேலாவது நீங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லி குழந்தையோட வந்ததுனால நீ தப்பிச்ச. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். உன் அண்ணி மேல இன்னைக்கு இருக்கிற அக்கறை இத்தனை நாள் ஏண்டி இல்லாம போச்சு? நீங்க எல்லாரும் நான் அண்ணி இல்ல அம்மா மாதிரின்னு சொல்லி சொல்லி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. அண்ணி ஒரு நிமிஷம் அண்ணி.
ஒவ்வொருத்தர்கிட்டயா ஏன் மறைச்சிங்க, ஏன் சொல்லலன்னு கேட்டு கேட்டு வெறுத்து போச்சு. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். யாரும் எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாம், அட்வைஸும் பண்ண வேண்டாம். அண்ணி இங்க பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு கேவலமா பேசினாலும் பரவாயில்ல. ஆனா உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவன் நான் இல்ல அண்ணி. நான் அந்த மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஒரு நிமிஷம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க அண்ணி. அண்ணி, நீங்க கண்ணை மூடி படுத்திருந்தப்பதான் இவ்வளவும் நடந்துச்சு. ஆனா நீங்க கண்ணு திறந்த மறு நிமிஷமே நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடணும் தான் நினைச்சேன். ஆனா அண்ணனும் உங்க ஃப்ரெண்டு செல்வியும் தான் இதை பத்தி எதையுமே சொல்ல வேண்டாம், அப்படி சொன்னா அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துரும்னு என்னை மிரட்டி வச்சுட்டாங்க அண்ணி. நானும் உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் அண்ணி இதெல்லாம் சொல்லாம மறைச்சிட்டேன். இல்லைன்னா நான் போய் உங்ககிட்ட எனக்கு ஏதாவது ஆயிடும்னு நினைச்சுதான் சொல்லலன்னு எல்லாரும் சொல்றீங்க. இதை இப்ப தெரிஞ்சு போச்சே, நான் என்ன செத்தா போயிட்டேன்? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு நிக்கிறேன்ல. அப்பா ஹாய் குட்டி. அப்பா எப்பப்பா வந்தீங்க? இப்போதாங்க. என்ன நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா? என்ன யூனிஃபார்ம் போட்டுக்கவே இல்லை? என்னடா முழிக்கிறீங்க? சரி, டிஃபன் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. நீங்க சாப்பிட்டீங்களாப்பா? ஆ, நீங்க நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறோம்ப்பா. சச்சின் உள்ள போ, உள்ள போ சச்சின். ஐஷு போ, போன்னு சொல்றேன்ல. போ. எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? இப்ப என்ன கதை சொல்றதுக்காக வந்திருக்கீங்க? தாமரை, சொல்லாதீங்க, அந்த பேரை சொல்லாதீங்க. அந்த பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அண்ணி ஒரு நிமிஷம், என்னது குழந்தைகளுக்கு முன்னாடி அண்ணனை ரூமுக்கு கூட்டு போய் தனியா தெருவுல நிக்க வச்சு பேசிருக்கணும், உள்ள வரவிட்டு இருக்க கூடாது. வெளியே போங்க. நான் சொல்றத கேளு, என்ன கொஞ்சம் பேச விட. உள்ள விட்டதே தப்புங்கிறேன், வேற என்ன பேச்சு வேண்டு கிடக்க? நீ கோமால இருந்த, குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக எல்லாரும் சொல்லிதான் செல்விய. நீங்க கோமால இருந்து நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க, ஒத்துப்பீங்களா? குழந்தைங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசினா தெரியட்டும். நம்ம அப்பா எவ்வளவு அயோக்கியன்னு அவங்க தெரிஞ்சுக்கட்டும். அப்பதான் அவங்க நாளைக்கு தப்பு பண்ண மாட்டாங்க. நாரி போச்சு, ஊரே சிரிக்குது. இவ்வளவு தூரம் மரியாதை கொடுத்து பேசினதே பெரிய விஷயம். ஒரு செகண்ட் கூட இங்க நிக்க கூடாது. போங்க வெளியே. ஐயோ, இனிமே பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு நாங்க இல்ல. அவளும் அவ குழந்தையும் தான். ஆபரேஷன் பண்ணி படுத்திருக்கா. எப்படியும் 10 நாள் ஆகும் வீட்டுக்கு வரதுக்கு. அதுக்குள்ள வேறொரு கல்யாணம் பண்ணிக்கீங்களே. நடந்தது நடந்து போச்சு. இந்த மாதிரி எல்லாம் பேசினா அது இல்லன்னு ஆயிடுமா? தயவு செஞ்சு நீ. அப்படிதான் பேசுவேன். இனிமே கெஞ்சறது கூத்தாடுறது எதுவுமே பலிக்காது. நம்பி நம்பி ஏமாந்த அந்த தாமரை செத்துட்டா. இப்ப வேற. வெளியே போங்க. போனா நான் எங்க போவேன்? எங்கேயோ போ, எங்கேயோ போ. நான் எதுக்கு போகணும்? நீ நிக்கிற இடம் என் வீடு, என் சொத்து. எங்க அப்பா எனக்கு கொடுத்த சீதனம். எனக்கு துரோகம் பண்ண யாரும் இங்க நிக்க கூடாது. தாமரை, இந்த மாதிரி எத்தனை நாளைக்கு இருக்க போற? என்ன கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு கிடையாது. குழந்தைங்களை நினைச்சு பாரு. அவங்களுக்காகவாவது நீ. குழந்தைங்களுக்காகன்னு சொல்லாத. குழந்தைங்களை சாக்கா வச்சு இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை என்கிட்ட வேண்டாம். வெளியே போ. வெளியே போயா.
ஐ கான் பிலீவ் திஸ். ஐ ஜஸ்ட் கான் பிலீவ் திஸ். நான் ஜெயில இருக்கேனா? ஐ இன் ஜெயில்? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன மாயா விளையாடுறீங்களா? இவ்வளோ நேரம் நான் வேலை மணிக்கிட்டு சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சிரிக்கிற வரைக்கும் சிரிச்சு முடிச்சிட்டு விஷயம் உண்மையானு கேட்டுட்டு இருக்கீங்க. உண்மைதான் மாயா. இல்ல, செல்விக்கு எவன் புருஷனா நடிச்சு அவளை காப்பாத்திட்டு இருந்தானோ அவனே காட்டி கொடுத்திருப்பானோங்கிற ஒரு சந்தேகம் தான். தட்ஸ் ஆல். எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, செல்விக்கு இத்தனை எதிரிகள் நாமெல்லாம் இருந்தோம், உண்மை எவனோ ஒருத்தன் சொல்லி தெரிஞ்சிருச்சே. அதுவும் நல்லதுதான் மாயா. தாமரை நம்மள இப்போ 100% இல்ல 150% நம்புவாங்க. தோ யாருக்காக ரஞ்சினிய வீட்டு விட்டு வெளியே போக சொன்னாங்களோ அதே ஜிஜே இப்போ துரோகின்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அது ரஞ்சினிக்கு தானே பிளஸ். அதே மாதிரி தான் நாளைக்கு நமக்கும். அதெல்லாம் விடுங்க மாயா. எங்க அன்னிக்கு இந்த செல்வி மேலயும் அண்ணன் மேலயும் சரியான கடுப்பு, பயங்கர கோவத்துல இருக்காங்க. எங்க அண்ணன் எதையாவது சொல்லி எப்படியாவது சமாளிச்சிடலாங்கிற எண்ணத்தோட தான் வீட்டுக்குள்ள வந்தாரு. எங்க அண்ணிக்கிட்டயா நடக்கலையே, போட வெளியில நம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்களா மாயா, எங்க அண்ணனுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப செல்வியோட நிலைமை யோசிச்சு பாருங்க. தெருவுல தானே. ஆனா என் வயிற்றுச்சல் சும்மா விடாதுங்க. பாப்பாப்பா என்ன ஆட்டம் போட்டா, இங்க நின்னா தப்பு அங்க நின்னா தப்பு. என் ஃப்ரெண்டுன்னு அந்த வீட்டையே உள்ளங்கையில வச்சு ஆட்டி படைச்சிட்டு இருந்தாலே. You bet. இப்ப வச்சுட்டாங்கல்ல. அன்னி கையாலே சரியான அடி கிடைச்சது இல்ல. நல்லா வேணும். என்ன மாயா? நான் பார்க்கணும் ரஞ்சினி. இப்போ அந்த செல்வி முகத்தை நான் பார்க்கணும். ஒரு பக்கம் தாமரையே நீயாடி என் சக்களத்தின்னு கேட்கிற அந்த வார்த்தை, இன்னொரு பக்கம் தங்கச்சியே நீயும் தாலி அறுப்படின்னு சாபம் விட்டது. நாளைக்கு என்ன நடக்க போகுது, அதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கிற அந்த குழப்பம் எல்லாமே கலந்த அந்த செல்வி முகத்தை நான் பார்க்கணும். இப்பவே பார்க்கணும். Don't worry, Maya. Definitely you will see that very soon. Maya, டெல்லியில ஒரு பெரிய கிரிமினல் லாயர் கிட்ட பாப்ஸ் பேசிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் அவர் இங்க வராரு, நீ வெளியே வர. ஓகே? நோ, டெல்லி லாயர்லாம் இங்க வர வேண்டாம். Maya, please, what are you talking? மாயா, அது பாருங்க, நீங்க நம்பிக்கை எழுந்துறாதீங்க. கண்டிப்பா நீங்க வெளியில வர போறீங்க. அவர் தான் 1 வீக்ல வந்துட போறாரு. அதெல்லாம் வேண்டாம் ரஞ்சினி. ஐயோ, என்ன மாயா நீங்க? 2 நாள் நான் வெளியில வந்துருவேன். எப்படி தெரியுமா? இதை பார் தாமரை, உன் புருஷன் மேலேயும் செல்வி மேலேயும் இருக்கிற கோவத்தில் உன்னையும் உன் குழந்தைய அழிச்சுக்கிற மாதிரி தப்பான முடிவு எடுத்துறாத. நடந்தெல்லாம் மறந்துடு. அவங்க 2 பேரை பத்தி பேசி நீ ஏன் ஞாபகப்படுத்தாத. நடக்கிறத பேசு. எனக்கு இந்த லாயர் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவார்ல. தாமரை, நம்மகிட்ட நிறைய பணம் இருக்கு. இந்த கேஸ் நம்ம ஜெயிச்சிடலாம். உட்காருங்க. சார், என் பேர் விஸ்வா. ஹலோ. வக்கீல் ராமநாதனோட ஃப்ரெண்டு. அவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. சொன்னாரு. என் சிஸ்டர் தாமரை. வணக்கம். இவங்க விஷயமா தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். சார், என் புருஷன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நீங்க தான் எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். என்ன சார் பேசாம இருக்கீங்க? டைவர்ஸ் கிடைச்சிடும்ல? எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். டைவர்ஸ் என்னமோ கடையில காசு கொடுத்து வாங்குற பொருள் மாதிரி பேசுறீங்க. கடையில வாங்கின பொருளை கூட ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஆனா டைவர்ஸ் அப்படி கிடையாது. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் யோசனை பண்ணி தான் சார் வந்திருக்கோம். பாதிக்கப்பட்டது அவங்க சொல்லட்டும். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வைஃப் உயிரோட இருக்கும்போது அவங்க சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணது சட்டப்படி தப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க பிரச்சனையை உங்க ஹஸ்பண்ட் மூலமா பாக்குறீங்க, அதையே உங்க ஃப்ரெண்டு மூலமா பார்க்க கூடாது? உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு உங்க குழந்தைங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்க. இதை விட பெரிய பிரச்சனை வந்தவங்களாம் ஒத்துமையா தான் இருக்காங்க. நீங்க ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழக்கூடாது?
சார், நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? உங்களோட வைஃப் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வேறொருத்தரை கல்யாணம் பண்ணா நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்வீங்களா? சொல்லுங்க சார். என்ன தாமரை பேசுற நீ? சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. அவ கேட்கறது என்னன்னா, ஆணுக்கு ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டமானு. தினமும் கோர்ட்டுக்கு ஆயிரக்கணக்கானவங்க பிரிச்சு வைங்கன்னு வராங்க. சட்டம் சொல்றது எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட முடியாது. உங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னு சொல்றீங்க. உங்களுக்கு விவாகரத்து கிடைச்சதுன்னா பாதிக்கப்பட போறது அந்த குழந்தைங்க தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க யார் கூட வளரும்னு நினைக்கிறீங்க? என்கிட்ட தான் இருக்கணும். அவங்கள பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு அவங்க தான். இனிமே என் குழந்தைங்க தான் எனக்கு எல்லாமே. புருஷன் வேண்டாம் நீங்க சொல்லலாம், ஆனா குழந்தைங்க யார்கிட்ட வளரணும் நீங்க சொல்லக்கூடாது. அது குழந்தைங்க கையில தான் இருக்கு. அதை வச்சு கோர்ட் முடிவு பண்ணும். நான் ஏன் டைவர்ஸ் வேணான்னு சொல்றேன்னா, உங்க குடும்பத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமும் நீங்க எடுத்த முடிவு சரின்னு தோணுச்சுன்னா நான் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன். கண்டிப்பா எனக்கு டைவர்ஸ் வேணும். சரி, டைவர்ஸ் வாங்கிடலாம். அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? தாமரை ஜெயதேவ். இல்ல, வெறும் தாமரை. என்னங்க இங்கே நிக்கிறீங்க? உள்ள போங்க. என்ன விஜய், நாம இப்பதான் மாலை வாங்கிட்டு வர்றோம். ஆனா ஏற்கனவே பையனுக்கு மாலை இதெல்லாம் எப்படி? ஆமாங்க, எனக்கும் ஒன்றும் புரியல. பக்கத்துல தானே போறோன்னு கதவை பூட்டாம வந்தேன். யாரா இருக்கும்? ஒண்ணு பண்ணு, நீ நம்ம வீட்டுக்கு யாராவது தேடி வந்தாலும் கீழே போய் கட்டுவாங்க. சரிங்க. யாரையும் கேட்க வேண்டாம். நான் தான் இதெல்லாம் பண்ணேன். உங்க அனுமதி இல்லாம இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அப்பா, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். தம்பி எழுந்திருங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க. எழுந்திருங்க, எழுந்திருங்க தம்பி. யார்ப்பா நீ? நானும் உங்க புள்ள மாதிரி தான். இத பார்ப்பா, நீ பேசுறது செய்யறது எதுவுமே எங்களுக்கு புரியல. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சொல்றேம்மா, என் பேர் சபா. என்னோட சொந்த ஊர் ஸ்ரீலங்கா தான். உங்க பையன் விஜயும் நானும் ஸ்கூல்ல படிக்கிறப்போவே ஃப்ரெண்ட்ஸ்னா மத்தவங்க மாதிரி இல்ல. அம்மா, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என் உடம்புல ஓடுறது இவனோட ரத்தம். சாக கிடந்த என்ன ரத்தம் கொடுத்து இவன் காப்பாத்தி இருக்கான். அவன் எனக்கு கோபப்பா. எப்படா எங்களை விட்டு போறதுக்கு மனசு வந்தது? அவனா போலப்பா, என் மருமக விட்டு ஆளுங்களே அவனை கொலை பண்ணிட்டாங்க. கொலையா? என்னப்பா சொல்றீங்க? யார் என்ன பண்ணாங்க? என் விஜய் யார் கொலை பண்ணாங்க? அதை விடுப்பா, எங்க பிரச்சனை எங்களோடயே போட்டோம். ஏங்க அதையும் இதையும் சொல்லி புள்ள மனசை கஷ்டப்படுத்துறீங்க? ஏற்கனவே அந்த புள்ள மனசு ரொம்ப நொந்து போய் இல்லம்மா, இல்ல. யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். இதை நம்ம ஊரா இருந்தா விட்டுருவோமா? தம்பி, நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ தான் குழு கிடச்சிருக்கு. இன்னும் முழுசாக ஒன்றும் தெரியல. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்பா, போன உயிர் திரும்பி வரப்போறது இல்லைன்னு விட்டுறக்கூடாதுப்பா.
2 பச்சை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அப்பாவி பொண்ணு அந்த மலர் அவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ நிலைமைக்கு நாங்களும் ஒரு விதத்துல காரணம் தான்ப்பா. வரதட்சணைக்கு ஆசைப்படாம எங்க பிள்ளையையும் மருமகளையும் எங்க வீட்லயே வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா? எங்க பிள்ளைய நாங்களே கொன்னுட்டோம். விடுங்கப்பா, இன்னும் ஒண்ணும் கெட்டு போல. இனிமே உங்க மகன் இருக்க வேண்டிய இடத்துல உங்க மருமகளும் பேர குழந்தைங்களும் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. எங்கப்பா எங்களை பத்தி 1க்கு 2 சொல்லி மலர் மனசையும் கெடுத்து வச்சிருக்காங்க அந்த வீட்டுல. நாங்களும் நாங்க செஞ்சது தப்புதான்னு சொல்லி அவளை ஓரளவுக்கு மனசு மாத்தி மலரையும் குழந்தைங்களையும் பார்க்கணும்னா எங்கேயாவது கோயில் குளத்துக்கு வர சொல்லி அப்பப்ப பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஐயோ, என்ன கொடுமை இது! என்னம்மா உங்க மருமகளையும் பேர குழந்தைங்களையும் நீங்க ஏமா திருட்டுத்தனமா பார்க்கணும்? வை, இனிமே உங்களுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்க தானே. தம்பி, உனக்கு புரியுது, ஆனா அவ பிறந்த வீட்டு ஜனங்களுக்கு புரியலையே. அப்பா, மலரும் குழந்தைங்களும் அங்க இருக்கிறதா முதல் தப்பு. பேசாம இந்த வீட்டுல உங்க கூட அவங்க இருக்கட்டுமே, இங்க கூட்டிட்டு வாங்கப்பா. வந்துட்டா எங்களுக்கும் ஒரு ஆறுதலா தான்ப்பா இருக்கும். அவ என்ன சொல்லுவாளோ தெரியலையே. அம்மா, அது உங்க உரிமை. நீங்க வேண்டான்னு சொன்னாதான் அவங்க அந்த வீட்டுல இருக்கணும். இது பாருங்கப்பா, முதல் வேலையா மலரையும் குழந்தைங்களையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ப்ளீஸ் பா, ப்ளீஸ். புரிஞ்சுக்கோங்க, அவங்க இங்கதான் இருக்கணும்ப்பா. சரிப்பா, எனக்கு நீ சொல்றது தான் நல்லதுன்னு படுது. பார்க்கலாம். தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்ப்பா. என்னன்னு முடிச்ச உதவி. பல்ஸ் நார்மலாக இருக்குது. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. நான் டிஸ்சார்ஜ் சம்மதி ரெடி பண்ணிடுறேன். இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு என்னைக்கு சௌகரியமோ நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். ஓகே டாக்டர், எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க. அது ஒன்றும் இல்லை, அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. அதுக்கும் நான் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். டாக்டர். டேக் கேர். வாங்க மாப்பிள்ளை, வாங்க. டாக்டர்மா செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க. தாமரையை பார்த்து பேசுனீங்களா? என்ன பேசவே விடல. நான் பேசுறது எதையும் அவ காது கொடுத்து கேட்கறதா இல்ல. சச்சின் ஐஸ்வர்யாவை கூட என்கிட்ட வரவிடாம தடுத்துட்டா. வெறி பிடிச்ச மாதிரி என்ன அந்த வீட்டுக்கே வரக்கூடாது, வெளியே போன்னு துரத்திட்டா. ஐயோ, என்ன மாப்பிள்ள, உங்களே கெட் அவுட்னு சொல்லிட்டாளா? ஐயோ மகமாயி, டிஸ்சார்ஜ் வர பண்ண சொல்லிட்டாங்க. கை குழஞ்சோடு நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்க? உங்களை நினச்சா எனக்கே படபடன்னு. ஆனால் மாப்பிள்ள, நீங்கள் அன்னைக்கே சொன்னீங்க தனி வீடு எடுத்து வைக்கிறேன்னு. உங்களை புரிஞ்சுக்காம நாங்கள் தான் அன்றைக்கி தப்பாக பேசிட்டோம். இன்னைக்கு பாருங்க, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தே இருக்காதுல்ல. இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ள? வேற வழி இல்லத்த. நான் சொன்ன மாதிரி தனி வீடு எடுத்து போய் தான் ஆகணும். தனி வீடு எடுத்து பிரச்சனை தீராது ஜிஜே, இன்னும் அதிகமாகும். என்ன புள்ள சொல்ற? தாமரை அவரே வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறா. இதில் உன்னையும் குழந்தையும் சேர்த்துக்குவாளா? அங்கே போய் நீ கை குழந்தையோட அவமானப்படணுமா? இதை பாரு, எனக்கு என்னவோ மாப்பிள்ளை சொல்றதுல தப்பே இல்லைன்னு படுது. உங்களுக்கு எது தப்புன்னு பட்டிருக்கேன். வேண்டானா வேண்டாம், அவ்வளோதான், விட்டுடுங்க. செல்வி, இப்ப தனி வீடு வேண்டானா என்னதான் செய்ய சொல்ற?
உன்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இத்தனை நாள நான் சொன்னது நீ கேட்ட, இப்ப நீ சொல்றதாம்மா நான் கேட்கணும். அம்மா, உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லுமா. என்ன சொல்றீங்க? இப்படி பேசி பேசி ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன சிக்க வச்சிருக்கீங்க. இனிமே எது சொல்றதா இருந்தாலும் அது உங்க பொண்ணுதான் சொல்லணும். என்னம்மா இப்படி பிரிச்சு பேசிட்டே? அம்மா, நீயும் என் பொண்ணுதாம்மா. இத பாருங்க, சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. தாமரை மாப்பிள்ளையே வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டாளா? இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு? பாவம், டிஸ்சார்ஜ் வேற பண்ண சொல்லிட்டாங்க. எங்க போறன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை தனியா வீடு எடுத்துட்டு போலன்னா செல்வி ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏமா வேண்டாங்கிற? தாமரை கோபதாவும் எத்தனை நாளைக்குமா? தெரியக்கூடாத விஷயம் தெரிஞ்சு போச்சு. அதை அவ புரிஞ்சுக்கிட்டு இதுதான் வாழ்க்கை, இதை மாற்ற முடியாதுன்னு அவ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகுமா? அன்னைக்கு கூட குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கலாம்னு தாம் தூம்னு குதிச்சா ஒரு வழியா சமாதானப்படுத்தணுமா? அம்மா, அவன் மனசு மாறுற வரைக்கும் நீங்க 2 பேரும் தனியா இருக்கிறதாமா நல்லது. நான் வேணா ஒரு வீடு வாங்கி தரேம்மா. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இப்படி எதுக்கு எடுத்தாலும் அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. வீடு வாங்கி தருவீங்க, வாழ்க்கைய நீங்க கேட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிறதுக்காக எனக்கு கூலி தரீங்களா? அம்மா, உன் நல்லதுக்காக மனசார நான் சொன்னதை ஏம்மா இவ்வளவு கேவலப்படுத்துற? உனக்கு நான் செய்யாம வேற யார் செய்வாங்கம்மா? நான் தானம்மா உன்னை கரை சேர்க்கணும். புரியாம பேசாதீங்க. இவரை வீட்டு விட்டு போ சொல்லிட்டாங்கிறதுக்காக நானும் இவரை போய் தனியா இருந்தா இதுக்கு தான் நீ இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தியான்னு என்ன நினைக்க மாட்டா? இப்பவே அவ முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தெரியாம செத்துக்கிட்டு இருக்க. இன்னும் என்ன அசிங்கப்படுத்தாதீங்க. அம்மா, இப்ப நான் என் வீட்டுக்கு கூட உன்னை கூட்டிட்டு போக முடியாதம்மா. வேற வழி இல்லாம தான் நான் இப்படி சொல்றேன். எல்லா விஷயத்துக்கும் நீங்க சொல்ற ஒரே காரணம் வேற வழி இல்லைங்கிறது தான். உங்களுக்கு எல்லாம் 1 நாள் 2 நாள் பிரச்சனை, ஆனா எனக்கு காலம் பூரா. அது ஏன் நீங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? புள்ள, சத்தம் போடாத புள்ள. டாக்டர் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி இருக்கா. சும்மா இருங்கம்மா. எல்லாமே ஆயிப்போச்சு. இனிமே நான் இமோஷனல் ஆயிட்ட புதுசா வரப்போதா? சரிம்மா, நீ சொல்ற மாதிரி தனியா போனாதானே இவ்வளவு பிரச்சனை. பேசாம இப்போதைக்கு அம்மா கூடயே இருந்துக்கோமா. என்ன பண்றதுன்னு அப்புறம் யோசிப்போம். என்னம்மா சொல்றீங்க? அது சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராதுமா? யார் என்ன சொல்ல போறாங்க? அம்மா, அந்த வீடு உனக்காக இந்த பாருங்க, நான் சொல்றேன். நீங்க சொல்றதான் கரெக்ட். கரெக்டா சொன்னீங்க. இந்த மரமண்டைக்கு அது கூட ஏறல பாருங்க. இத பாரு செல்வி, நம்ம வீட்டுக்கு நம்ம போலாம் செல்வி. மலர் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுமா இப்படி பேசுறீங்க? மலர் என்னம்மா சொல்ல போற? நான் பேசுறேம்மா அவகிட்ட. ஐயோ வேணாங்க, நானே பேசுறேன். அவ என்ன சொல்றது? இந்த பார்ப்புல அவ கிடக்குறா. நீ பார்த்து பிறந்தவ அவ. அந்த கழுத பேச்சை கேட்டுக்கிட்டு அன்னைக்கே வீட்டை விட்டு போவாதுன்னு சொன்னேன்ல. இத பாரு, நான் இருக்கேன் புள்ள உனக்கு. உனக்கும் நான் அம்மா தான். செல்வி, தாமரை தான் என் பேச்சு கேட்கல. நீயாவது கேளுமா. மீன் பிடிவாதம் பிடிக்காதம்மா. இந்த குழந்தையோட நிலைமை நினைச்சுப்பார். நாளைக்கு இதுக்கு அப்பா வேணா? மாப்பிள்ள பாவம் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கார். எவ்வளவோ பொறுத்துக்கிட்டேன். அதுல இதுவும் ஒண்ணு. அம்மா,
இனிமே இதை பற்றி யாரும் பேச வேணாம். செல்வியும் மாப்பிள்ளையும் உங்களோட தான் இருப்பாங்க, உங்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், கண்டிப்பாக இருக்கட்டும். நல்ல நேரம் பார்த்து நான் வண்டி அனுப்புகிறேன். தினா அப்பா பில்லை செட்டில் பண்ணிட்டு வா. சரிப்பா. வரம்மா. மலர், அம்மாடி, என் தங்கமே. அம்மாடி, இந்த லட்சுமி கடாட்சமான முகத்துல எத்தனை தடவை இந்த கையால உனக்கு குங்குமம் வச்சிருப்பேன். இப்ப இதே கையால உனக்கு விபூதி வைக்கும்படியே ஆயிடுச்சு. ஏய் விஜி, சின்ன பொண்ணு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் மறந்துக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி எதுக்காக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, என் நெத்தில வைக்கிற குங்குமம் வேணா விபூதியா மாறி இருக்கலாம், ஆனா என் மனசுல இருக்கிற நினைப்பு எப்பவும் மாறாது. அம்மாடி, நீ எதுக்கும் கவலைப்படாதடா, நாங்க இருக்கோம். உங்களால என்ன செய்ய முடியாத? நான் சாப்பிடாம இருந்தா சாப்பிடுன்னு சொல்ல முடியும், அழுது என்ன அழாதமான்னு சொல்ல முடியும். ஆனா என் வலிய நான் தானே தாங்கிக்கணும். அம்மா இங்க பாருமா, எங்களுக்கு ஒரு புள்ள இருந்தான், இப்போ பொண்ணு இருக்கிறதா நாங்கள் நினச்சிக்கிறோம்மா. போனது வேணும்னா ஒரு உசுரா இருக்கலாம்மா. ஆனால் அவன் நமக்காக 2 உசுரை விட்டுட்டு போயிருக்கான். அம்மா, எதுக்கு நீ அந்த வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? குழந்தைகளை தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருமா, எங்களுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும். நாங்கள் உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத உனக்காகவும் எங்கள் பேர குழந்தைகளுக்காகவும் தான்மா. அந்த கொலகார பாவி வீட்டில் நீ தங்கியிருந்தா நாளைக்கு உங்களுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தினம் தினம் நாங்கள் செத்து செத்து போய்ச்சிக்கிட்டு இருப்போம். எங்கள் பையனுக்கு எமன் வெடி மூலமாக வந்தான், நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆண்டாவா அந்த மாதிரி எதுவுமே நடந்துடக்கூடாது. கவலைப்படாதீங்க மாமா, என் புருஷனை கொன்னவங்களை பழி வாங்காம அவ்வளவு சீக்கிரம் நான் சாக மாட்டேன். உன்னால எப்படிமா பழி வாங்க முடியும்? ஏன் முடியாது? இல்லம்மா, அது உன்னோட அக்காவா இருந்தா அக்காவா இருந்தாலும் சரி, அக்கா புருஷனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி மாமா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில அவளுக்கு நிரந்தரமான சொந்தம் அவ புருஷன் தான். அது இல்லாம பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அப்படி நான் பகச்சுக்கு போய் தானே என் மூஞ்ச கூட பார்க்க முடியாம வீட்டை விட்டு வெளியே போனா? அம்மா, அவ நிரந்தரமா போக முடியாதுமா, அவ திரும்ப வந்துருவா. ஏன் தெரியுமா? தாமரை அவங்க 2 பேரும் ஏத்துக்க மாட்டா, அடிச்சு துரத்திடுவாம்மா. அப்ப அவ உங்க வீட்டுக்கு தான் வருவா. அப்படி அவ அந்த கொலகாரனோட வந்தானா நிச்சயமா நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அப்ப நீ எங்கம்மா போவ? விஜி, தம்பி வந்திருக்காரு பார். உங்க மருமகளையும் பேர குழந்தைங்களையும் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டோம் தம்பி. எங்க இருக்காங்க? இப்பதான் போற. ஓ, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சரி, இன்னொரு நாள் மீட் பண்ணிக்கிறேன். அங்கிள் ஆண்டி, நான் ஒன்று சொன்னா நீங்க டெஃபினட்டா அக்ரி பண்ணுவீங்க. உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியுது. உங்க மருமகளையும் பேர குழந்தைங்களையும் பார்த்த ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்போ நிரந்தரமா இருக்கணும், அதான் என்னோட ஆசை. அங்கிள் ஆண்டி, நீங்க என் அப்பா அம்மா மாதிரி. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க விஜய் கிட்ட கேட்க மாட்டீங்களா? அதே உரிமையோட நீங்க என்கிட்டயும் கேட்கலாம். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். நான் இருக்கேன் உங்க கூட, நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் என் கார்லயே டிராப் பண்ணிடுறேன், வாங்க. இல்ல பரவாயில்ல, இங்க ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம். வரேன் தம்பி. வரேன் தம்பி. சரி.
மலர், என்ன காரியம் நீ பண்ண? பச்சை குழந்தையோட வந்திருக்கா. குழந்தை மேல பட்டிருந்தா பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல இவங்களே கூட்டிட்டு வந்து ஆர்த்தி வேற எடுத்துட்டு இருக்க. வெளியில போங்க. நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன விடு. ஒரு கொலகாரனுக்கும் கொலகாரன் பொண்டாட்டிக்கு பிறந்த குழந்தைக்கும் இந்த வீட்டுல இடம் கிடையாது. வெளியில போங்க. என்னடி எப்ப பார்த்தாலும் வெளியே போன்னு அடிச்சு பல்லகில எல்லாம் நொறுக்கிடுவார் ரஸ்கல். அவங்க இங்கதான் இருப்பாங்க. என்ன பண்ற பண்ணிக்க போடி. மாப்பிள, நீங்க உள்ள வாங்க மாப்பிள. அம்மா, மரியாதையே சொல்றேன். இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ரொம்ப டூ மச்சா பேசிட்டு இருக்க. பாவம், பச்சை மண்ணை தூக்கிட்டு வந்திருக்க. வாசல் வச்சு வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் எங்கடி போவா? வேற யார் இருக்காங்க அவளுக்கு? அவன் ஏன் வெளியே போடும்? வேணா நீ போ. நான் ஏன் போகணும்? அப்போ இவங்க இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. ஆமா, இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பாங்க. அவ மட்டும் இல்ல, மாப்பிள்ள குழந்தை எல்லாரும் இங்கதான் இருப்பாங்க. ஓ சரி, இருந்துட்டு போட்டோம். நான் என் வழியை பாத்துக்கிறேன். போடி. மாப்பிள்ள, அவ பைத்தியக்காரி, ஏதாவது உளறிட்டே இருப்பா. தப்பா நினைக்காதீங்க. நம்ம வீட்டு விஷயம் வெளியே தெரிய வேண்டாம். வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. செல்வி வா உள்ள. மானம் கெட்டவ. அன்னைக்கு என்னமோ பெரிய தியாகி பேர் பேசிட்டு போனேன். இனிமே இந்த வீட்டு வாசல்ல கால வைக்க மாட்டேன்னு. இதுல நீங்க நல்லா இருங்கன்னு வாழ்த்து வேற. இப்ப எங்க போச்சு அதெல்லாம்? மலர், நீ வாய மூடு. இத்தனை நாள் எல்லாத்தையும் மூடி மூடி மறைச்சிட்டு இருந்தா இப்ப தாமரைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. அதான் நீயே எனக்கு சக்காலத்தையே வந்துட்டியான்னு மூஞ்சில காரி துப்பிட்டா. வேற வழி இல்லாம இங்க வந்துட்டா. அத வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே. இதுல என்ன கௌரவம்? இப்ப முகத்திர கிழிஞ்சு போச்சுல. அதான் வீடா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் எல்லாம் தனித்தனியா இருக்கணுங்கிறது. பங்கு போட்டுட்டா இப்படி பாதியில வந்து நிக்க வேண்டியதுதான். அஷிஷோ, என்னது இது? அதிசயமா வாய் மூடிட்டு பேசாம இருக்க. ஏதாவது தத்துவம் சொல்லுவியே. தாழறதும் தடுமாறதும் வாழ்க்கையோட விதி. எதுவா இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு வர்றது தப்பு இல்ல, அது நம்மளோட உரிமை, அப்படி இப்படின்னு எதையும் காணும். வாயை திறந்துதான் கொஞ்சம் பேசுறது. எப்படி வரும்? எந்த முகத்தை வச்சுட்டு அதெல்லாம் சொல்லுவேன்? அசிங்கம். ஏய், ஏன் இப்படி அழுது உயிர் எடுக்கிறீங்க? அப்புறம் முழுங்கிட்டீங்க, என்னையும் முழுங்கிடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். எனக்குன்னு வந்து சேருது பாரு எல்லாம். இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தேன்னா மரியாதை இல்ல. என் புருஷனோட ஆத்மாவும் சாந்தி அடையாது. செல்வி, நான் தான் சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதனால இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சேன். ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் போய் நான் கொலகாரன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆமாமா, நீயும் குழந்தைய இங்க இரு. நான் போறேன், எங்கேயாவது போறேன். என்ன மாப்பிள்ள, நீங்க எங்க போறீங்க? மறுபடியும் தாமரை வீட்டுக்கு போறீங்களா? இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்காதீங்க. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் வெளியே போன்னு சொல்ல முடியாது. இத பாருங்க, விஜய் செத்து போனதுல இருந்து அவளுக்கு மூளை குழம்பு போய் என்ன பேசுறதுன்னு புரியாம பேசிட்டு இருக்கா. யார் புரியாம பேசுறா? நான் எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறேன். தாலி இல்லைன்னா தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தான் ரெண்டும் இல்லாம ஆயிப்போச்சு. நான் போறேன். இதுக்கு மேல எதுக்கு இங்க இருக்கணும்? மது, மஹி, யாராவது ஒருத்தர் வந்து தொலைங்கள. மஹி, செல்வி, குழந்தை புடிமா. இவ்வளவு அக்கா, குழந்தைய தூக்கிட்டு ஆட்டோ கிட்ட வந்து கொடு. அக்கா வேணா, சொல்றத செய். மலர், உள்ள வா. உள்ள வா. எதுக்கு என்ன தள்ளிட்டு வர? கத்தாத. ஏன் இப்படி பேசி பேசி உயிரை வாங்குற? இந்த பாரு, நான் ஏதாவது சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும்னு புரிஞ்சுக்கோ. தாமரப்பா கட்டன் ரைட்டா சொல்லிட்டாரு, செல்வியும் குழந்தை இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு. இத பாரு, நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? சொன்னா நம்ம எல்லாம் குடும்பத்தோட தெருவுல நிக்கணும். இப்படி புரிஞ்சுக்காம பேசி பேசி ஏன் என்ன கொல்ற? நான் உன்னை கொல்லலமா? கொல்லல. கத்தாத. ஏன் கத்தக்கூடாது? உனக்கு இந்த வீட்டுல இருக்க இஷ்டம்னா தாராளமா இருந்துக்கோ. ஆனா என்ன இருக்க சொல்லி சொல்லாத. அந்த கொலகார முஞ்ச என்னால தானே பாத்துட்டு இருக்க முடியாது. பேசாம இருடி. எதுக்குமா பேசாம இருக்கணும்? இத பாருமா, இது உன் வீடு. இனிமே சந்தோஷமா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்,
சோனியை தொலைஞ்சது இனிமே நிம்மதியா இருக்கலாம் மட்டும் நினைக்காத. நானும் என் குழந்தைகளும் இந்த வீட்டை விட்டு போனாலும் என் வயிற்றுச்சல் ஒண்ணு சும்மா விடாது. இங்கே தான் சுத்திட்டு இருக்கோம். நீ என்ன கதிக்கு போறேன்னு பாத்துட்டே இரு. ஏய் லூசு 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 எப்படி போறா பாரு. கொஞ்சம் கூட அறிவே இல்லை இவளுக்கு. லூசு மாப்பிள்ள, இவளுக்கு ஒரு ஈகோ ப்ராப்ளம். அதனாலதான் அப்படி பேசுறா. அவன் செத்து போனப்புல இருந்து இப்படி ஆயிட்டா. என்ன பண்றது? செல்வி, குழந்தை தூக்கிட்டு நீ போப்புல, நீ மேல போ. நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சொல்றது கேட்டதானே. நான் அப்பவே சொன்னேன்லம்மா, தாமரைக்கு உண்மை தெரிஞ்சா செல்விக்கு போக்கடம் கிடையாது, தாமரை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவார்னு. சரி, அதெல்லாம் விடு. செல்வி வந்ததும் ஒரு விதத்தில் நல்லதுதாம்மா. அவள் வந்ததுனால தான் நீ எங்கள் வீட்டுக்கு வந்த. இனிமேல் எதை பற்றியும் கவலைப்படாமல் பிடிச்ச சனியை விட்டுதுன்னு நினச்சி நிம்மதியாக இருக்கலாம். நான் நிம்மதியா இருக்கிறதுங்கிறது இனிமே நடக்காத விஷயம். என் குழந்தைங்களாவது நிம்மதியா இருக்கட்டும்னு தான் இங்க கொண்டு வந்து விட்ட. நான் போறேன். நில்லுமா, எங்கம்மா போற? தெரியல. என்னம்மா விளையாடுறியா? போறேங்கிற? எங்க போறேன்னு கேட்டா தெரியாதுங்கிற? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.